கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், தற்போது புதிய ஆர்டிஓ சட்டம் படி ஆர்டி புக்கு மீண்டும் ஆர்டி மூலத்தை அனுப்பப்படுகிறது. அதாவது ஒரு நபர் அவருடைய வண்டியை விற்கும் போது வியாபாரி இடத்துல அதை விற்பனை பண்ணுறாரு. வியாபாரி நாங்கள் அது முழு பணம் கொடுத்து வாங்குகிறோம். அவர் கடன் வச்சிருக்கிறாரு. அந்த கடன் அந்த வியாபாரியான நாங்கள் அடைக்கிறோம். அடைக்கும் போது ஆர்டி புக் ஒரிஜினல் எங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. இந்த ஆர்டி புக்கை கொண்டு போய் நாங்கள் ஆர்டி ஆஃபீஸில் போட்டு நம்ம அவர் எஸ்பி கேன்சல் பண்ண கொடுத்தோம்னு சொன்னால் அது மீண்டும் அது எங்கள் கைக்கு வராமல் மீண்டும் ஆர்டி புக் போகுது. இதனால வியாபாரிகள் அனைவருமே ரொம்ப பாதிக்கப்படுதோம். இது 1989 சட்டப்படி 430 பிரிவின் கீழ் இந்த சட்டம் இருக்கு. அதாவது ஒரு ஆர்டி ஓனர் ஆத்தரேஷன் லெட்ரு போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி அந்த லெட்ரு கொடுத்தா அவர் யாருக்கு அந்த ஆர்டி புக்கை கொடுக்க சொல்றாரோ அவருக்கு அந்த ஆர்டி அலுவலகத்தில் கொடுக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தை மாற்றி வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு சட்டம் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அனுப்புகிற ஒரு வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க. இதனால எங்களுக்கு பெரும் பாதிப்படுத்தி உள்ளாயிருக்கிறோம். இப்போ எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது அரசாங்கத்துக்கு எதிராகவும் அல்லது ஆர்டி ஆஃபீஸுக்கு எதிராகவோ ஆர்டி ஊழியர்களுக்கு எதிராகவோ கிடையாது. எங்களுடைய ஆர்ப்பாட்டம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கானது. இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய தென்காசி மாவட்டம் சார்பாக நாங்கள் இதை பதிவு பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமில்லை, எங்களுடைய சங்கம் வந்து 39 மாவட்டத்திலையும் செயல்படுது. இந்த 39 மாவட்டத்திலையும் இன்னைக்கு இன்றைய தினம் காலையில் 10 மணிக்கு எல்லா ஆர்டி அலுவலகங்களுக்கும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அங்கமாக இப்போ தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஆர்டி